ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது சண்டை கோழிக்கு மட்டும் அல்ல, எல்லா கோழிக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அனைத்து நண்பர்களும் பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டை கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கோழிக்கு சளி பிடிச்சிருக்கு. அந்த சளி முத்தன ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த கோழியை எப்படிலாம் கையாளணும், எப்படி கையாளனா அது உயிரிழப்பு இல்லாமல் சளியை மொத்தமாக அதில் அந்த கோழியிலேருந்து அகற்றி திரும்பி பழைய நிலைமைக்கு வர வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என் கம்பெனியில் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார், ப்ரோ எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி வளர்க்குறோம். அந்த கோழிக்கு திடீர்னு என்னன்னு தெரில, ஒரு கோழி அப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே உக்காந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சொங்கன மாரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் அது படுத்துன்னு இருக்கும்போது பக்கத்தில் போய் உக்காஞ்சா மூச்சு விடும் போது கொர்னுக்குது அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொன்னார். அப்போ ப்ரோ அது கன்ஃபார்ம் சளி தான் அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். சரி ப்ரோ, அந்த சளிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பண்ணல ப்ரோ, என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் நாட்டு மருத்துவத்தில் இது பண்ணலான்னு இருக்கிறீங்களா, இங்கிலீஷ் மருந்தில் பண்ணலான்னு இருக்கிறீங்களான்னும் போது அவர் என்ன சொன்னார்னா, இங்கிலீஷ் மருந்தே சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னாரு. எனக்கும் நான் சொன்னேன்னா இங்கிலீஷ் மருந்து தான் ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா கோழி ஒரு வாரமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதே ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் நம்ம நாட்டு மருத்துவத்தில் ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். இந்த நாட்டு மருத்துவத்தில் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ முத்தன ஸ்டேஜ், அதாவது சளி முத்தன ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அந்த நாட்டு மருந்தில் போட்டோம்னா அது க்யூர் ஆக கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இங்கிலீஷ் மெடிசனை கம்பேர் பண்ணும்போது அது நாட்டு மருந்து டைம் ஆகுங்க க்யூர் ஆக. ஸோ ரொம்ப நாள் இருக்கிறதால நம்ம இங்கிலீஷ் மெடிசன் போடுறது தான் நல்லது. இங்கிலீஷ் மெடிசனில் எதை போட்டால் சரியாகும் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அமக்ஸ்லின் தாங்க. அமக்ஸ்லின் பார்த்திங்கன்னா ஒரு டியூப் மாரி இருக்கும் அந்த மாத்திரை. அந்த டியூப்பை 2 சைட்லையும் பிடிச்சி உருவிட்டால் உள்ளே பவுடர் இருக்கும். அந்த பவுடரை நம்ம எப்படி பண்ணணும், எப்படி கொடுக்கணும் பார்த்திங்கன்னா, சுட தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சுக்கோங்க. அந்த ஆற வச்ச தண்ணியில் ஒரு மூடி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச், நம்ம உப்பெல்லாம் சொல்லுவாங்கள்ல, 2 கை, அதாவது கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் வச்சு பிடிச்ச மாரி எடுத்தால் அதில் வரும் இல்லைங்க, அந்த அளவை போட்டு அதில் நல்லா கலந்து கோழிக்கு காலையும் நைட்டும் ஒரு வேளை போட்டு விட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் சளி முழுமையாக குணமாயிடும். கோழியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அது அவர் பண்ணி பார்த்தாரு. பார்த்து என்கிட்ட அவர் என்ன சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, ப்ரோ பரவாயில்ல, கோழி நல்லா தெளிவாகிடுச்சு, பழையபடி முட்டை எடுத்து ப்ரோ. இந்த கோழியை வச்சு தான் என் ஃபார்மே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வர சிக்கை தான் சந்தையில் எடுத்துன்னு போய் வாரம் விற்று காசு பண்ணி பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மக்கிட்ட ஒருத்தன் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லி அதுக்கு ஒரு ரிசல்ட்டு கிடச்சிது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாரி எந்த கோழிக்கு ஏதாவது ஒரு நோய்க்கு உங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன நோயின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அதுக்கான மெடிசனை சொல்கிறேன், அது எப்படி போடணுன்றதையும் சொல்கிறேன்.